தாவேகா தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டா தான் வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்லையும் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டா வந்துட்டு என்னவா இருக்கும், எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக பாருங்கள். இது வந்துட்டு நம்மளுக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக தான் அந்த டேட்டா இருக்குது. நம்மளும் வந்துட்டு அதிக போரிங் ஆகிருக்கு, நம்மளுக்கு தான் வெற்றி கிடைக்குங்கிறத நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இந்த டேட்டா எப்படி இருக்குது, இந்த டேட்டாவை நான் எப்படி எடுத்துக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை பற்றி பாருங்கள். நண்பர்கள் அனைவரும் இந்த டேட்டா வந்துட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு புரியும், ஒரு சில பேர்த்துக்கு புரியாது. சப்போஸ் புரியாத பட்சத்துக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னங்கிறத வந்து தெளிவுபடுத்துகிறேன் உங்கள்கிட்ட. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப், அதாவது எந்த இயரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறதையும், என்னென்ன பார்ட்டி எவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ், அப்புறம் வந்துட்டு அந்த வருஷம் டேர்ன் அவுட் ஆன ஓட்டு பர்சன்டேஜ், அதில் மொத்தமாக எவ்வளோ ஓட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கோம். இந்த டிஃபரெண்ட் பிஃபோர் எலெக்ஷன், அதாவது முன்னாடி எலெக்ஷனுக்கு வந்துட்டு எவ்வளோ ஓட்டு வந்துட்டு அந்த கட்சிக்கு டிஃபரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம அதிகபட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே வந்துட்டு எடுத்துக்குவோம். ஏன்னா அண்ணன் வந்துட்டு பிரிக்க போகிறது வந்துட்டு டிஎம்கே ஓட்டு தான். எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்க போறாரு. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். யாரோட மேலே அதிருப்தி இருக்கோ அவங்களோட ஓட்டு தான் வந்துட்டு பிரியும். சரிங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்துட்டு டிஎம்கே ஓட்டை பிரிக்க போறாருங்கிறது இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு எப்படி டிஎம்கே ஓட்டை பிரிக்க போறாரு, எந்த இதுலேருந்து எப்படி பிரிக்க போறாரு அப்படின்னா, இந்த 82,49,991 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 2011, இதுதான் வந்துட்டு டிஎம்கேவோட கடைசி பட்ச ஓட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி தொண்டன் வரைக்கும் டிஎம்கே ஓட்டு செலுத்திருக்காங்க. ஏன்னா இந்த இதில் தான் வந்துட்டு டிஎம்கே பயங்கரமாக மண்ணை கவிச்சு வெறும் 22% தான். இப்போ வந்துட்டு ஒரு கட்சிக்கு எடுத்துட்டு ஒரு கட்சியோட தொண்டர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியதி இருக்கு. அதுபடி பார்த்தா 82 லட்சம் பேர் டிஎம்கேல இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு பயங்கர அதிருப்தியில் இருந்தாங்க. மற்ற எல்லா நடுநிலை ஓட்டாளர்கள் எல்லாமே அம்மாவுக்கு வந்துட்டு போட்டாங்க. அதில் அம்மா பெருவாரிய வாக்குகள் பெற்று பெரும்பான்மையாக ஆட்சி அமைச்சாங்க. சரிங்களா? இப்போ இதோட ஓட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை அவங்க தான் டிஎம்கே தொண்டர்கள்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டிஎம்கே அதிகமாக வந்துட்டு எங்கே வந்துட்டு ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னா 2021 எலெக்ஷன், அதில் 1,74,00,000. இந்த 82 லட்சத்துக்கும் 1,74,00,000 உள்ள டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 91,80,000. இவங்க தான் நடுநிலையாளர்கள். இவங்க வந்துட்டு இதில் 15% நம்மளுக்கு ஓட்டு அளிப்பாங்கன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த சைடில் இருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு அதிகபட்ச ஓட்டு குறைந்தபட்ச ஓட்டுக்கும் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 70,37,000. அதில் 15% வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்மகிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கு தெரியுமா, அது என்னன்னா நம்மளோட மெம்பர் 1,85,00,000. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 1,85,00,000 நம்ம முழுவதுமே வச்சுக்குவோம். இப்போதைக்கு சும்மா ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன். ரெண்டையும் சேர்த்து எல்லாம் பார்த்தோம்னா 2,93,00,000 நம்மளுக்கு வந்துட்டு ஓட்டு விழுவும் அப்படின்ட்டு. இதுல வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். நம்ம வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 3% வச்சுக்குவோம். சரிங்களா? அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சாலிடா 39% ஓட்டு நம்மளுக்கு இருக்கு. இந்த வட்டம் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இது நம்மளுக்கு வந்துட்டு சாதகமாக தான் முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஏடிஎம்கே ஓட்டை உடைக்கிறாரு, டிஎம்கே ஓட்டை உடைக்க முடியாது. டிஎம்கேக்கு அதிகபட்ச உறுப்பினரே வந்துட்டு 1 கோடி தான். அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க 1 கோடி சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப 2011 1 கோடி ஓட்டு விழுந்துட்டோம்ல, ஏன் விழுல? சரிங்களா? அவங்க எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க, கருத்து கணிப்பாளர்கள் நிறைய பேர் எதையாவது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. வெற்றி நமக்கு தான், வெற்றி நிச்சயம். சரிங்களா? நல்லதே நடக்கும்.